قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்தில் கதாஉ ஹவாயிஜில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, நிவர்த்தி செய்வது என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சி, ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்வதால என்ன என்ன பலன்கள் உண்டு என்பது எல்லாம் நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், ஒரு முஸ்லிமுடைய தேவையை பூர்த்தி செய்வது அஅஸமுல் இபாதத், இபாதத்களில் சிறந்த ஒரு வணக்கம், சிறந்த ஒரு இபாதத். அது மட்டுமல்லாமல் வஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், சிறந்த இபாதத், அத்துடன் அல்லாஹ்க்கு மிக பிடிச்சமான ஒரு செயல்தான் ஒரு முஸ்லிம்க்கு உதவி செய்வது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ரஜுலன் ஜாஅ இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரார். ஃபகால் யா ரசூல் அல்லாஹ், வந்து அவர் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவங்க யாரு? வ அய்யுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க, செயல்களில் சிறந்த செயல் எது? செயல்களில் சிறந்த செயல் எது? அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமான செயல் எது என்று. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அஹப்புன் நாஸ் இலல்லாஹ், அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமானவங்க யார்? அன்ஃபஅஹும் லின்னாஸ், யாரால மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதோ அவர்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறார், அவர்களுக்கு அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவங்க,
அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமானவங்க யார்? அன்ஃபஅஹும் லின்னாஸ், யாரால மக்களுக்கு நிறைய லாபம், நிறைய நஃபா மன்ஃபஅத் பிரயோஜனம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள். அப்படி வஅஹப்புல் அஅமால் இலல்லாஹ், அல்லாஹ்க்கு மிக பிடிச்சமான ஒரு செயல் எது அப்படின்னா சுரூருன் துத்கிலுஹு அலா முஸ்லிமின், ஒரு முஸ்லிம்க்கு வரக்கூடிய மகிழ்ச்சி, நம்மளால ஒரு முஸ்லிம்க்கு வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அவ் துக்ஷஃபு அன்ஹு குர்பத்தன், அவனத்திலிருந்து ஏதாவது ஒரு துன்பத்தை ஏதாவது ஒரு கஷ்டத்தை அதை போக்கி விடுவது. அவ் தக்ஸா அன்ஹு தைனன், அவன் சார்பாக அவனுடைய கடனை நிவர்த்தி செய்வது. இது எல்லாமே அல்லாஹ்க்கு பிடிச்சமான ஒரு செயல். அவ் தத்ருத அன்ஹு ஜுஅ, அவனுடைய பசியை போக்குவது. ஒரு முஸ்லிமுடைய பசியை போக்குவது அல்லாஹ்க்கு மிக பிடிச்சமான செயல். ஒரு முஸ்லிமோட கடனை நிவர்த்தி செய்வது அல்லாஹ்க்கு மிக பிடிச்சமான செயல். ஒரு முஸ்லிம் கஷ்டத்தில் இருக்கிறான், அவனை அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிப்பது அல்லாஹ்க்கு மிக பிடிச்சமான ஒரு செயலாக இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல அன்ன அம்ஷி மஅ அஹி ஃபீ ஹாஜத்தின், ஒருவர் தன் சகோதரனுடைய ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக செல்கிறான். தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவன் நாடி போறான். அஹப்பு இலைய மின் அன் அஅதகிஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் ஷஹரா, என்னோட மஸ்ஜித் மஸ்ஜித் நபவி மதீனால இருக்கக்கூடிய என்னோட இந்த பள்ளிவாசல்ல ஒரு மாதம் முழுமையாக இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்த செயல், எனக்கு பிடிச்சமானது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு முஸ்லிமோட தேவையை பூர்த்தி செய்வதற்காக, ஒரு முஸ்லிமோட கஷ்டத்தை போக்குவதற்காக நாம் நடந்து செல்கிறோம். இல்ல, இது எந்த அளவுக்கு பலன் தரக்கூடியது? என்னோட பள்ளிவாசல்ல ஒரு மாத காலம் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். வமன் அஸ்ஸர மா அஹீஹி ஃபீ ஹாஜத்தின், ஒருவர் தன் முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, அவனுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக அவன் நிலைத்து நிற்கிறான், அதற்காக போராடுகிறான், அதற்காக சிரமம் இருக்கின்றான். ஹத்தா யுஸ்பிதுஹா லஹு, ஸ்ட்ராங்கா இருக்கு, உறுதியாக இருக்கு. ஒரு முஸ்லிமோட தேவையை பூர்த்தி செய்வதில் உறுதியா இருக்கிறார் கடைசி வரைக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த நேரத்துக்கு உதவி செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு மையத்து ஆயிடுச்சு, நாம என்ன செய்வோம், அந்த நேரத்துல போய் ஸ்பாட்ல போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனா அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது என்பதை நாம கண்டுக்க மாட்டோம். அந்த பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, அவங்க வீட்டுல சாப்பாடு இருக்கா இல்லையா, நம்ம அதை பத்தி யோசிக்கவும் மாட்டோம். ஆனா இவர் என்ன செய்ற, ஹத்தா யுஸ்பிதுஹா லஹு, உறுதியாக இருக்கிறார். கடைசி வரைக்கும் என்ன செய்யறார், அந்த மனிதனுக்காக, அந்த சகோதரருக்காக, அந்த மக்களுக்காக என்ன செய்யற, போராடுறார், உறுதியாக இருக்கிறார். என்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அஸ்பதல்லாஹு கதமஹு யௌம தஸூலுல் அக்தாம், கால்கள் ஸ்லிப் ஆகக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அவனுடைய கால்களுக்கு உறுதி கொடுப்பான். எப்ப இது, இந்த புல் சிராத் சொல்லக்கூடிய அந்த பாதையில நிறைய பேர் வலிக்கு என்ன செய்வாங்க, கீழே விழுந்துருவாங்க, நரகத்துல விழுந்துருவாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்வா, சாபித் அல் இஸ்பாத், உறுதியா அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு ஏற்படுத்துவான். எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. இந்த ஹதீஸ ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹசன் என்று சொல்றாங்க. தபரானிலே இப்னு அபி துன்யால இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ ஒரு முஸ்லிமோட தேவையை நிறைவேற்றுவது மிகப்பெரிய சிறப்புக்குரியது. அஃதலுல் இபாதத், இபாதத்துகளில் சிறந்த இபாதத். அத்துடன் யார் ஒரு மனிதனுடைய தேவையை, ஒரு முஸ்லிம், இதுல பொதுவாக ஜென்ரலான டாபிக், முஸ்லிம் மட்டுமே இதுல அடங்காது, மற்ற ஒரு மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் இதுல அடங்கும். ஃபமன் கான ஃபீ கதாஇ ஹவாயிஜின் நாஸ், யார் மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக பாடுபடுறானோ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அவனுடைய தேவையை அவன் பூர்த்தி செய்வான். நாம் மற்றவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் போது நம்மளோட கஷ்டத்தை யார் பார்ப்பான், நம்மளுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்கின்றான், அல்லாஹ் பூர்த்தி செய்கின்றான். ஹதீஸ்ல இருக்குது,
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தம் மின் குரபித் துன்யா, யார் ஒரு மூமினான மனிதனுடைய கஷ்டங்களை இந்த உலகத்திலே நிவர்த்தி செய்கிறானோ, பூர்த்தி செய்கிறானோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமல் கியாமா, மறுமையிலே அவனுக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்கள் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்யும். இந்த உலகத்துல ஒருவர் ஒரு முஸ்லிமோடைய ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளுடைய தேவையை மறுமையில எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து அவனுக்கு நிவர்த்தி கொடுக்கிறான். ஒமன் யஸ்ஸர அலா முஅஸ்ஸரி, யார் ஒரு கஷ்டவாளியோட கஷ்டத்தை இலேசாக்குறானோ, யஸ்ஸலல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ் இம்மையிலும் அவனுடைய கஷ்டத்தை லேசாக்குறான், மறுமையிலும் அவனுடைய கஷ்டங்களை லேசாக்குவான். நாம் ஒருத்தன் கஷ்டவாளியும் தெரியுது, ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறான், சிரமப்படுறான்னு தெரியுது. நாம் அந்த பிள்ளைகளுக்காக ஃபீஸ் கட்டும் போது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா என்ன செய்யறான், இம்மையிலும் மறுமையிலும் நம்மளுக்கு உதவி செய்கின்றான். அத்துடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொல்றாங்க, மன் சதர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமோடைய பாவங்களை மறைக்கிறாரோ, அவர் செய்ய குற்றங்களை மறைக்கிறாரோ, சதரல்லாஹு லஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுடைய பாவங்களையே இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான். அடுத்தவங்களுடைய பாவத்தை நம்ம மறைக்கிறோம், ஒருத்த குற்றவாளியும் தெரிகிறான், ஆனா நம்ம என்ன செய்யறோம், குற்றத்தை நம்ம மறைச்சு வைக்கும் போது நம்முடைய பாவங்களை அல்லாஹ் என்ன செய்யறான், மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தாம இருக்கிறான். அதே நேரத்தில் மறுமையிலும் நம்மளுடைய பாவத்தை மறைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ஃபீ அவ்னில் அப்த் மா கானல் அப்து ஃபீ அவ்னி அஹி, எதுவரைக்கும் ஒரு அடியான் தன் சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிலைச்சி இருக்கிறானோ, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா தொடர்ந்து அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். நாம் பிறருடைய கஷ்டங்களை பங்கிட்டா அல்லாஹ் என்ன செய்யற, நம்மளோட கஷ்டங்களை இலகுவாக லேசாக ஆக்கி விடுகிறான். இந்த ஹதீஸ்ல இருந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். அத்துடன் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, ஃபகால ஐதன் வமன் கான ஃபீ ஹாஜதி அகீஹ், யார் தன் சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறானோ, கான அல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி, அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். வமன் ஃபர்ரஜ அன் குர்பத்தின் அன் முஃமினின் குர்பத்தன், யார் ஒரு மூமினான மனிதனுடைய கஷ்டங்களை லேசா ஆக்குறானோ, அவனுடைய கஷ்டங்களை போக்கி விடுகிறானோ, ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவனுக்கு நிகழக்கூடிய அனைத்து கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை என்ன செய்யறான், நிவர்த்தி செய்யறான், அவனுடைய கஷ்டங்களை எல்லாமே போக்கி விடுகிறான். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் ஹதீஸ் ரீதியாக வந்துள்ளது. நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள், நாம் பிறருக்கு செய்யக்கூடிய நிறைய தான தர்மங்கள், அவங்களுடைய கஷ்டத்துல நாம் பங்கிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய கஷ்டங்களே போக்கக்கூடியவனாக இருக்கிறார். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்சுர் அஹாக, உன்சுர் அஹாக, உன்னுடைய சகோதரருக்கு நீ உதவி செய், உன்னுடைய சகோதரருக்கு நீ உதவி செய். ஸாலிமன் அவ் மظلومன், அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் அநீதம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் அநியாயம் செய்யக்கூடியவனா இருந்தாலும் சரி, அவன் மீது அநியாயம் செய்யப்பட்டவனா இருந்தாலும் சரி, இரண்டு பேருக்கும் நீ என்ன செய்ய, உதவி செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சஹாபாக்கு மத்தியில சொல்றாங்க. இப்ப சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஜாலிம், ஒருத்தவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு உதவி செய்வது நியாயமானது. அநியாயம் செய்யறான், அவனுக்கு நாம எப்படி உதவி செய்வோம்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப இந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, காலு யா ரசூலல்லாஹ், வ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஹஸா நன்சுருஹு மظلوما, நாங்க யார் அநீதம் இழக்கப்பட்டானோ
அநியாயம் செய்யப்பட்டானோ அவர்களுக்கு நாங்க உதவி செய்யற இது எங்களுக்கு புரிகிறது. அநியாயம் செய்யப்படுவவங்களுக்கு நாங்க எப்படிங்க உதவி செய்வது என்று அந்த கேள்வியை சஹாபாக்கள் எழுப்புறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமான ஒரு பதில சொல்றாங்க. அநியாயம் செய்யக்கூடியவங்களுக்கு நாம் எப்படி உதவி செய்வது, எப்படி உதவி செய்வது? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قال تأخذ فوق يديه, நீ அவனோட கையை பிடித்துக்கொள். எப்ப அவன் அநியாயம் செய்யறாமோ அந்த நேரத்தில் என்ன செய்ய, அவன் அநியாயம் செய்ய விடாம தடுப்பது நாம் அவனுக்கு செய்யக்கூட உதவி. அநியாயக்காரங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்ன? அவனை அநியாயம் செய்ய விடாம தடுப்பது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நாம் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கிற அவனுக்கு எல்லா உதவிகள் நம்ம செய்யறோம். ஆனா ஒருத்தன் அநியாயம் செய்யறானா அந்த இடத்துல நாம் எப்படி நம்ம சமுதாயத்தை காப்பாற்றுவது, இது பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. உண்மையாவே இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு நாட்டுல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையை நாம் நம்மளுடைய சமுதாயத்தோட பிள்ளைகளை எப்படி முன்னெடுத்து செல்லுவது, அவர்களுக்கு என்ன நசிஹா செய்வது, அவர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவது, அவர்களை எப்படி இந்த சமுதாயத்துல போராடுவதற்காக நம்ம முயற்சி செய்வது, இது பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஒருத்தர் நம்ம மீது அநியாயம் செய்யறானா அந்த அநியாயத்தை நாம் எப்படி தடுப்பது என்பது நாம் யோசிக்கிறது இல்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விதமாக நம்மளுக்கு சொல்றாங்க. ஸாலிமன் அவ் மத்லூமா, அவன் அநியாயம் செய்யக்கூடியவனா இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யப்பட்டவனா இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்ப அநியாயம் செய்யக்கூடியவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்ன? அவன் செய்யக்கூடிய அந்த அநியாயத்தை நாம் தடுப்பது. இது எப்படி நம்ம தடுப்புவது? நம்மளுக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முடிவு. இந்த மாதிரி பல ஹதீஸ்கள், பல சம்பவங்கள்லாம் நம்ம குர்ஆன் ரீதியாக பார்க்கணும். பிறருக்காக உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. உதாரணத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு சம்பவம். ஃபுல் சூரால முழுக்க முழுக்க யூசுப் நபி பற்றியே பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ 3 தலைமுறையாக நபியாக வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இறுதியாக அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கரீம் இப்னு கரீம் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சங்கமிக்கவனோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அற்புதமான ஒரு சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர் பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அவங்க வாப்பாவுடைய பாசம் முழுக்க முழுக்க யூசுப் மேல இருக்கிறதால வாப்பா நம்ம பக்கம் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக என்ன செய்யறாங்கன்னா யூசுஃபை கொலை செய்வதற்காக முன் வராங்க. அப்போ மூத்த சகோதரர் சொல்ற கால காயிலு மின் லா தக்துலு யூசுஃப், யூசுஃபை கொலை செய்ய வேண்டாம். வஅல்கூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப், ஒரு பால் அடைந்த கிணத்துல நம்ம தூக்கி போட்டுடலாம் என்று ஒரு முடிவுக்கு வராங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, எப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்லி வாப்பா கிட்ட இருந்து மகனை பிரிச்சுட்டு வந்து என்ன செய்யறாங்க, ஒரு பால் அடைஞ்ச கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. அதுக்கு பிறகு அழுதுட்டு வராங்க. வஜாஉ அபாஹும் இஷா யப்கூன் قالوا يا أبانا إنا ذهبنا نستبق وتركنا يوسف عند متاعنا فأكله الذئب. பொய்யான அழுகை கொண்டு வராங்க. நாங்க ஓடி பிடிச்சி ஆடிக்கொண்டு இருந்தோம், ஓனா வந்து யூசுப் சாப்பிட்டுருச்சு இப்படின்னா சொல்லி கதை கட்டுவாங்க. இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. இது மட்டுமல்லாம இப்ப இந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரும், மிகப்பெரிய பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாட்டுல என்ன செய்றாங்க, அரசனா இருக்கிறாங்க. அந்த இடத்துலக்கு இவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற சகோதரர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. போய் நீங்க அங்க உணவு கொடுக்குறாங்க, அங்கேருந்து நீங்க உணவு வாங்கிட்டு வாங்க அப்படி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்போ இவங்க சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது எவ்வளவு அநியாயம் பண்ணாங்க, கொலை செய்ய துணிஞ்சாங்க,
பாப்பாவை கிட்ட பிரிச்சுட்டாங்க, பால் அடைஞ்ச கிணத்துல தூக்கி போட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது அவன் ஒரு திருடன் என்று சொன்னான். அந்த இடத்துல ராஜாவோட ஒரு கோப்பை ஒரு காணா போய், அப்ப புன்யாமின் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவனுடைய பையில மாட்டிக்கும். அப்ப இவங்க சொல்லுவாங்க, இதற்கு முன்னாடி அவனோட சகோதரர் யூசுப் திருடனா இருந்தான். அப்ப திருட்டு பட்டனா கொடுத்தான். இவ்வளவு அநியாயம் வாங்கின பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட அந்த சகோதரர்கள் வராங்க. எதற்கு? உணவை தேடி, கஷ்டத்தை நோக்கி என்ன செய்யறாங்க? உணவுக்காக வராங்க. ஆனா வந்தவங்களுக்கு இவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் இவங்க என்னுடைய சகோதரர்கள் என்று. ஆனா அவங்களுக்கு தெரியாது இவங்க நம்மளுடைய யூசுப் தான் நம்மளுடைய சகோதரர் தான் என்று தெரியாது. வந்தவங்க சொல்றாங்க, فلما دخلوا عليه قالوا يا أيها العزيز مسنا وأهلنا الضر وجئنا ببضاعة مزجاة فأوفي لنا الكيل فتصدق علينا إن الله يجزي المتصدقين. ரொம்ப கஷ்டம், பசி கஷ்டம் எங்களை எங்களோட குடும்பத்தை அண்டு விட்டது, எங்களுக்கு குடும்பத்துக்கு ரொம்ப தீங்கு ஏற்பட்டுச்சு. நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு உணவை அளந்து கொடுங்க என்று கேட்கலாம். இவங்க நினைச்சிருந்தா அவங்களுக்கு தராம இருந்திருக்கலாம். என்னை எப்படி நீங்க கஷ்டப்படுத்துனீங்க, என் பாப்பா கிட்ட என்னை பிரிச்சிங்க, என்னை பொய் திருட என்று நீங்க சொன்னீங்க. இவ்வளோ கஷ்டத்தை தாங்கி கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. இது தாங்க மனிதாபம். ஒருத்தன் நம்மளை திட்டா என்ன நம்ம விட்டுறக்கூடாது. ஒருத்தன் நம்மளை ஏசிட்டான், இல்ல ஒருத்தன் நம்மளுக்கு உதவி செய்யலை, நம்ம இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கொடுத்து வாங்குறதால ஆயிடுச்சு. அவன் நம்மளுக்கு உதவி செஞ்சா நம்ம அவனுக்கு உதவி செய்வோம், அவன் நம்மளை கண்டுக்கலன்னா நம்ம அவனை கண்டுக்கூடாது. இப்படி இது மார்க்கம் இப்படி சொல்லுது. ஒருத்தவங்களை அநியாயம் செய்தாலும் சரி, நாம் அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனுடைய பிரச்சனை நம்ம போக்குவது நம்ம மீது கடமையாக இருக்கு. அப்படி நம்ம போக்கணும்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பிறர் உதவி நாடுவது இபாதத்களில் ஒரு சிறந்த இபாதத்தாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيها كثير من الناس الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وجل وأعظم وأكبر.